ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொழுக்கட்டை அச்சு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டியை மட்டுமே வச்சு சூப்பராக 4 விதமான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க. 10 மணி நேரம் ஆனால் கூட நமக்கு சாஃப்டாகவே இருக்குங்க, ஹார்டாகவே ஆகாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டான கொழுக்கட்டை வந்து நீங்களும் செய்ய முடியும், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் சேர்த்துருக்கிற அரிசி மாவு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தாங்க. நீங்கள் இடியாப்ப மாவு இல்லை கடைகளில் விற்கக்கூடிய மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மேல் மாவு வந்து ரொம்பவே மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்தா மட்டும்தான் நமக்கு கொழுக்கட்டை மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் தண்ணியோட சூடு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட நமக்கு கொழுக்கட்டைகள் ஹார்டாயிரும். அதனால தண்ணியை வந்து நல்லா தலைப்புலன்னு கொதிக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா கை வைக்க முடியாது, அதனால கரண்டியோ ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ரொம்ப வந்து எல்லா மாவும் ஒன்றா திரண்டு வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நமக்கு சுடு தண்ணி வந்து பட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு இதை முழுமையாக வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். இந்த மாவு சூடு ஆறுறதுக்குள்ளே இதுக்கு ஸ்டஃபிங் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோலோடையும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக பொடிச்சிட வேணாம், ஏன்னா அதுலேருந்து வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு மூடி தேங்காயை நான் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போது இதில் தண்ணி விடாமல் இந்த மாதிரி தேங்காய் துருவல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கட் பண்ண பாதாம் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட பாதாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா முந்திரி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது லேசாக வறுப்பட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாருங்கள் தேங்காய் துருவல், அதையுமே சேர்த்து இதையுமே ஒரு நிமிஷம் வந்து வறுத்துக்கலாங்க. தேங்காயோட கலர்லாம் மாற வேண்டிய அவசியம் இல்லைங்க. லைட்டாக வந்து அதுலேருந்து வாசனை வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக வேர்க்கடலை பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து சேர்த்து மறுபடியும் வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த தேங்காய் கலவையோட அப்படியே கொஞ்சம் கெட்டியாகி வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு வந்து எல்லாம் ஒட்டி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே நம்ம விட வேணாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம், அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வெதுவெதுப்பான சூடு வந்தோன்னே இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பாலாக வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் பூரணத்துக்கு. இந்த நிலக்கடலை பூரணம் பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம வந்து அப்படியே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்றலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா பூரணத்துலேயுமே நம்ம உருண்டைகள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஆற வச்சுருந்த கொழுக்கட்டை மாவு வந்து முழுமையாக ஆறிடுச்சுங்க. இப்போ கரண்டிலேருந்து மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு கையில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நெய் வந்து தடவிட்டு பிசையும் போது நம்ம கைகள் வந்து நிறைய ஒட்டாமல் இருக்குங்க மாவு. இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசையும்ல, அந்த மாதிரி எல்லா மாவையும் ஒன்றா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு பாக்கி மாவு வந்து ஓப்பனாக வச்சிடாதீங்க, மூடி போட்டு வைங்க, இல்லைனா வந்து மாவு காஞ்சி போயிடும். இப்போ எடுத்த மாவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் உருட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம விரல்களை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து அதை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. உங்களுக்கு வெடிப்பு வர மாதிரி இருந்தால் லைட்டாக வந்து தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம கையிலேயே வந்து ஒட்டாமல் வரும், அதே சமயம் வெடிப்புகளும் வந்து இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா விரித்து விட்டுக்கலாங்க. அதாவது ரொம்ப வந்து தின்னாக விரிக்க வேண்டாம், ஓரளவுக்கு வந்து திக்காக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு. இப்போ இதில் வந்து சென்டரில் அப்படியே ஒரு பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு அப்படியே வந்து மேல் பக்கமாக வந்து க்ளோஸ் பண்ணுங்க.
அடிப்பக்கத்துலேருந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. மேல் பக்கமாக இந்த மாதிரி லைட்டாக வந்து மூடி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம 2 கையிலையும் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதே சமயம் வந்து வெடிப்புகள் இருந்தாலும் வந்து அது அப்படியே வந்து மறைஞ்சிருங்க. கரெக்டாக வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல பால் மாதிரி வருங்க. அடுத்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வந்து 2 மணி நேரமாக ஊற வச்சு அது தண்ணியை வந்து வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸில் வந்து நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டி விடணுங்க. இதை உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் இந்த கொழுக்கட்டைகள் மேலே வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இது போல் உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை தேவையோ அத்தனை கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது டிசைன் கொழுக்கட்டை பார்த்துடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஆயில் கவர் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட ஆயில் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாருங்கள், பாலித்தீன் பை, அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனா வாழை இலை இருக்குது பாருங்கள், அதை வந்து நெருப்பில் வந்து லைட்டாக வாட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செய்யலாம். 3த்தில் வந்து உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து வந்து கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவுலேருந்து எடுத்து நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆயில் கவரில் ஒரு பக்கத்தில் இந்த உருண்டையை வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடணுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி கரண்டி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த கரண்டியை அந்த உருண்டை மேலே வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஓரங்களில் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருங்க. இப்போ இதோட சென்டரில் வந்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண பூரணத்தை வச்சுட்டு இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களில் வந்து விரல்களை வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த கொழுக்கட்டையில் வந்து கொஞ்சம் நம்ம டிசைன் கொடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து இதோட ஓரப்பகுதிகள் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது பாருங்கள், அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து மடக்கி விடுங்க. இப்படி மடக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு டிசைன் மாதிரி தெரியுங்க. நமக்கு அன்ஈவனாக இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம கொழுக்கட்டை அச்சிலெலாம் வச்சு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிசைனாகவும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இது 2வது டிசைனுங்க. அடுத்து நம்ம 3வது டிசைன் பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை மாவில் இந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண பாருங்கள், கைகளாலே வந்து தட்டி எடுத்துக்கிட்டோம்ல அந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கைகளாலே வந்து அப்படியே தட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு சென்டரில் வந்து பூரணம் வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. கொஞ்சம் வந்து அதோட முனையில் வந்து ஷார்ப்பாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதுவுமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வந்து லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கிற மாவில் வந்து நான் குட்டி குட்டி கொழுக்கட்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கிறேங்க. இது வந்து டிசைன் கிடையாது, இது ஒரு கார கொழுக்கட்டைக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேங்க. அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி ஆவி வரணுங்க மேலே. அப்போ தான் வந்து நம்ம கொழுக்கட்டைகளை வந்து வேக வைக்கணும். இப்போ ஆவி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி வாழை இலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த பிளேட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயிலோ நெய்யோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். நான் வந்து வாழை இலை போட்டு வச்சுருக்கேங்க. அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஒட்டாமல் வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் கொழுக்கட்டை அரிசி போட்டு பரட்டி வச்சுருந்தோம்ல அந்த கொழுக்கட்டையை வந்து நான் உள்ளார வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடலாங்க. சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்குன்னு. இது வந்து ஒரு டிசைன் மாதிரி நமக்கு இருக்குங்க. நம்ம ஒட்டி வச்ச அரிசி எல்லாமே அந்த கொழுக்கட்டையோட அப்படியே ஒட்டி வெந்து வரும்போது இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதே போல் நம்ம மற்ற கொழுக்கட்டைகளை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து டிசைனாக நமக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு அச்சியுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கொழுக்கட்டையை வந்து நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குண்டு. இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த கொழுக்கட்டை வந்து ஹார்டாக ஆகவே ஆகாதுங்க, நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் அந்த கொழுக்கட்டையும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குண்டு. இதே மெத்தடில் வந்து நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணும் போது உங்களுக்கு 10 மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து லாஸ்ட்டாக ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய கார கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காயை கீறி சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கூட நீங்கள் கொத்தமல்லி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3த்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொடிச்சிட்டு வந்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது ஆயில் சூடானதும் இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அந்த கொழுக்கட்டைகளை இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அதை வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் நிறைய மெத்தடில் கார கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. என் பொண்ணுக்கு ஸ்வீட் கொழுக்கட்டை பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே கொழுக்கட்டை செய்யும்போது கொஞ்சமாக இந்த கார கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடுவேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கார கொழுக்கட்டை ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எத்தனை உள்ளே போகுது அப்படின்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.